30 டேஸ் 30 டே சேலஞ்ச் பண்ணலாமா? இன்றைக்கி டே 4. டே 4ல் வெற்றிலை தாங்க பார்க்க போகிறோம். வெற்றிலையா? வெற்றி தரும் வெற்றிலைங்க. இதில் இவரை கவனிக்காமல் விட்டால் எப்படி? இவர் தாங்க வைத்தியத்துக்கே மிகப்பெரிய ராஜா. எதுக்குன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது சரி, வயிறு வலி, தலைவலி, பல்லு வலி, ஏன் வயிறு உப்பசமாக இருந்தால் கூட சரி, முதல்ல எங்கள் ஆயா ஒரு கிளினிக்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது என்ன கிளினிக்குன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஆயாவோட சுருக்கு பை தான். அதில் இல்லாத வைத்தியமே இல்லைங்க. ஒரு சின்ன மினி கிளினிக்கில் எல்லா விதத்துக்கான மருத்துவமும் வச்சுருக்காங்க. எதுக்குமே நாங்கள் மெடிக்கல் போனதில்லை. எப்போவுமே எங்கள் ஆயாவோட சுருக்கு பை தாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு வெத்தலை எடுத்து காம்பு கிள்ளி வச்சுக்கோங்க. காம்போட போடக்கூடாது. இதை 4-5 கிள்ளி 1 டம்ளர் தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னா, 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அதுதாங்க ரேஷு. அந்த அளவுக்கு நீங்கள் 1/2 டம்ளர் குடித்தா போதும். தினமும் வாய் துர்நாற்றம், வாய் புண்ணு, சொத்த பல்வலி, பல்லு இல்லை ஈரல் கட்டுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல பெனிஃபிட்டுங்க. இல்லை வயிறு உபசம், குழந்தைங்களுக்கு திடீர்னு வயிறு வலிக்குது, அதுக்கு உடனே இந்த வெத்தலையை எடுத்து நீங்கள் கிள்ளி போட்டு இந்த தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை அசால்ட்டாக நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். வாரத்தில் 1 முறை 2 முறை குடிச்சிட்டு வந்தால் நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ இந்த வெத்தலையில் ஒரு 4 மிளகு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இதை மடித்து வச்சு நீங்கள் மூச்சு விட முடியல, மூச்சு குழலில் சளி அடிச்சிட்ருக்கு, இல்லை அதிகமான சளி இருக்குன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 1 முறை இதை மென்று சாப்பிடுங்க. ஜீரண சக்திக்கும் நல்லது, வயிற்று வலிக்கும் நல்லது, சளி எவ்வளோ இருந்தாலும் அறுத்துக்கிட்டு வெளியே வந்துடும். எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெத்தலை போதுங்க. வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இதை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். தண்ணி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் குடிக்கலாம். பாய். டே 5க்கான டீயோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாச்சும் டீ வேணும், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.